வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். உடல் ஆரோக்கியத்துக்காக 7 சக்கரத்த எப்படி செயல்படுத்துறது அப்படின்னு நான் சொல்லிக் குடுக்க போறேன். ஏன்னு கேட்டா, இந்த 7 சக்கரம் செயல்பட்டா மருத்துவம் தேவையில்லை. நிச்சயமா தேவையே கிடையாது. அதே மாரி இந்த 7 சக்கரம் செயல்பட்டா உங்க வாழ்க்கை அழகா இருக்கும். ஏங்க இருக்கிற உடம்பு நல்லா இருந்தா போதும். ஆனா 7 சக்கரம் எங்க இருக்குதுன்னே தெரியாது. அதனால எங்களுக்கு அது நல்லா இருந்தான்னா, இல்லன்னா என்ன? இது உங்க மனசுல எழும்புற கேள்வி. உங்க உடல் இயங்கறதுக்கு இந்த 7 சக்கரம் முக்கியமா தேவை. அதனால தான் உங்களுக்கு நெறைய பிரச்சனை இருந்தாலும், வாழ்க்கையில துன்பங்கள் இருந்தாலும், எத்தன கோயிலுக்கு போய் ஏறுனாலும், நெறைய யாகங்கள், தானங்கள், தர்மங்கள் எது செஞ்சாலும் அந்த பிரச்சனை திரும்பி திரும்பி வந்து உங்கள தாக்குது. ஏன்னா, உங்க உடலுக்கு அது வந்து ஏத்துக்க முடியல. ஏன்னா, இந்த 7 சக்கரமும் அடைபட்டிருக்கு. அடுத்தது இன்னொன்னு மருத்துவம். நம்ப உடம்பு சரியில்லன்னா, டாக்டர் 1 இல்ல 10 டாக்டர் பார்த்தாலும், கை ராசி எதுவா இருந்தாலும், அவங்க மருந்து வந்து அதிகமாகுதே தவிர, உடல் நோய் குறைந்த பாடில்ல. மருந்து வேணா வேற வேற மாத்தி அதிகமாக்கினே போலாம். நிரந்தரமா குறையணும்னா, இந்த 7 சக்கரம் ஓப்பன் ஆனா தான் முடியும். அந்த 7 சக்கரத்துல என்ன என்ன சக்தி இருக்கு? அந்த 7 சக்கரம் செயல்படுத்தலன்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்? அது செயல்பட்டா, அது உங்களுக்கு எப்படி அது உபயோகமா இருக்கும்? அத எப்படி செயல்படுத்தணும்? இத தான் உங்களுக்கு முழுக்க சொல்லப் போறேன். வெறும் 7 சக்கரம் தான். நான் சொல்றத கேட்டு உங்களுக்கே நெறைய ஆச்சரியமும், அதிசயமும் காத்துட்ருக்கு. எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள என்னுடைய உறவுகளுக்கு சொல்றது நல்லது தானே! அதனால தான் இப்ப சொல்லப் போறேன். இப்ப நம்ப சக்கரத்த பத்தி தெரிஞ்சுக்கலாம். இனி நமக்கு மருத்துவம் தேவையில்ல. அதே மாரி எந்தவித பிரச்சனைக்கும் கவலையும் கிடையாது. ஏன்னா, நம்ம தான் 7 சக்கரத்த செயல்பட வைக்கப் போறோம். இந்த இயற்கைன்றது தான் நம்மளுடைய தாய். அந்த தாய் வந்து இலவசமா உங்கள குணப்படுத்த காத்துட்ருக்கா. ஆனா, நம்ப தான் இன்னும் பார்க்கல. அப்ப நம்ம பார்க்கலாமா? வாங்க. இந்த இத வந்து சித்தர்களும் சொல்றாங்க. விஞ்ஞானமும் உண்மை அப்படின்னு நிரூபிச்சிருக்கு. இதுக்கு ஆதாரம் இத தான் இப்ப ஜப்பான்ல பயன்படுத்துறாங்க. அதனால தான் அவங்க வந்து 100 வயசுக்கு மேல வாழுறாங்க. ஆரோக்கியமா இருக்கிறாங்க. அவங்களுடைய பணியை அவங்களே செஞ்சுக்கிறாங்க. இப்ப இந்த 7 சக்கரத்துல முதல் சக்கரம் மூலாதாரம், ரூட் சக்ரா. இது எங்க இருக்குன்னா, சரியா முதுகெலும்பு முடியிற ஆசன வாய்க்கு கொஞ்சம் மேல. கரெக்ட்டா அந்த வால் பகுதி. அந்த எண்டுல தான் அந்த மூலாதார சக்கரம் இருக்கு. இப்ப இது அடைச்சிருக்கு. அப்போ உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்றத சொல்றேன் பாருங்க. முதல்ல பயம் வரும். அடுத்தது எந்த பிரச்சனைக்கும் பாதுகாப்பு இல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு உங்களையே தனிமைப்படுத்தி வச்சுக்கும். பண கஷ்டம் இருக்கும். உங்களுக்கு சுலபமா யாராவது வந்து, நீங்க இத பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப ஈஸியான வேலை சொன்னா கூட, உடல் சோர்வு கண்டிப்பா வந்துரும். முடியாதுப்பா, என்னாலலாம் முடியாது. போதும் உழைச்சதெல்லாம். சுலபமா பக்கத்திலே வச்சு ரூ. 1,00,000 எடுத்துக்கோன்னு சொன்னா கூட, எடுத்து குடுத்தா போதும். நான் தாண்டி எல்லாம் எடுக்க முடியாது. அப்படின்ற உடல் சோர்வு வந்துரும். என்னால் முடியாது அப்படின்ற எண்ணம் ஆழமா உங்க மனசுல போய் தொற்றிக்கும். இதுக்கு இப்போ தீர்வு நம்ப இயற்கை தீர்வு தான் சொல்லப் போறேன். அது என்னன்னா, மண்ணு தர, பாறை, புல்வெளி இந்த மாரி இடத்துல, அதாவது மண்ணு தர, பாறை, புல்வெளி இந்த மாரி இடத்துல நல்லா கால நீட்டி, முதுகு தண்டு பூமியில படுறா மாரி படுங்க. கண்ண மூடி கொஞ்ச நேரம் நீங்க படுக்கணும். ஒரு 10 நிமிஷமாவது படுங்க. இதனால என்ன நடக்கும்னா, உங்க முதுகு தண்டு முழுசா பூமியில பட்டிருக்கு. அதனால பூமிக்கு எர்த்திங் அப்படின்னு ஒரு சக்தி இருக்கு. இந்த சக்தி உடல்ல இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள அப்படியே
உறிஞ்சி கரைச்சிடும். அவ்வளோ ஆற்றல் அதுக்கு. அந்த கரைக்கிறதுனால உங்களுடைய மனசு லேசாகும், இன்னும் உடம்பு ஸ்ட்ராங் ஆகும். இந்த பூமி இதெல்லாம் கரைக்கிறதுனால உங்களுடைய அந்த உடல்ல இருக்கிற அந்த வேர் ஆழமா இருக்கும். மரம் சாயாது. எந்த மரத்துலேயும் வேர் ஆழமா இருந்தா மரம் சாய வாய்ப்பில்ல. அதனால உங்க மூலாதாரம் திறந்தால் நீங்க சாய மாட்டீங்க. திருமூலரே சொல்லியிருக்காரு, மண்ணில் பிறந்தோம் மண்ணே நம் தாய். அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மண்ணில் இன்னும் என்ன என்ன இருக்குன்னா, நடக்கவே முடியாதுன்றவன் மண்ணில் நடந்து பழகுனான்னா அவனுடைய காலுக்கு வலிமை அதிகமாக இருக்கும். நீங்கள் உழவர்களெல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த நிலத்துல போய் வேலை செய்கிறதுனால அவங்க கால் வலி அப்படின்றதே வராது. கால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்தது அவங்க தரையில் உட்காடுறாங்க சாப்பிடும்போது. நம்ம தான் எதுக்கு எடுத்தாலும் சேரில் உட்காடுறோம். வெறும் தரையில் உட்காருங்க. அந்த எர்த் கனெக்ஷன் உங்களுக்கு அவ்வளோ ஆற்றலை கொடுக்கும். கோவிலுக்கு போனால் கூட தரையில் உட்காருங்க. எங்கேயாவது மண், இந்த பார்க்கு இதெல்லாம் போனால் திண்ணையில் உட்காராதீங்க, தரையில் உட்காருங்க. தரைக்கு அவ்வளோ சக்தி. உங்ககிட்ட இருக்கிற தேவையில்லாத அந்த எதிர்மறை அந்த எண்ணங்களெல்லாம் கரைச்சிடும். நல்ல நல்ல எண்ணங்களை உங்களுக்கு கொடுக்கும். இதனால் என்னன்னா உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். என்னால் முடியாதது எதுவுமே இல்லை. நீங்கள் வேணால் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்கள பாருங்களேன், யாரையும் நம்பி வாழ மாட்டாங்க. பயங்கர திடகாத்திரமாக எங்கள் உடம்புல தெம்பு இருக்குது, நான் உழைச்சி சாப்பிடுவேன். ஆனால் நம்ம ஊரில் இப்போ ஒரு 40 வயசானாலே என்னால் முடியல அப்படின்ற வார்த்தை வந்துடுது. அதனால் முதல் விஷயம் தரையில் உட்கார்றது. தரையில் உட்கார்றது, தரை கிடச்சா படுங்க. அதுவும் மண் தரை, புல், பாறை இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல படுத்து கண்ணை மூடி நீங்கள் கொஞ்ச நேரம் இருக்கணும். 2வது சக்கரம் சுவாதிஷ்டானம். இது எங்கே இருக்குது? தொப்புள் இருக்கு இல்லையா? நீங்கள் கை வச்சு பாருங்க, தொப்புளுக்கு கீழே 1 இன்ச்சு கீழே இருக்கு. இந்த சுவாதிஷ்டானம் அப்படின்ற சக்கரம் அடைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, உணர்வுகள் எதுவுமே வராது. யாராவது அழுதாலும் உங்களுக்கு பெருசாக மனசு பாதிக்காது, சிரித்தாலும் பாதிக்காது. யாராவது உங்களுக்கு ஒரு லவ்வை சொன்னாலும் உங்களுக்கு பெருசாக அதை பற்றி கவலையே கிடையாது. அந்த அளவுக்கு எந்த உணர்வும் வெளிக்காமிக்காது. திணறுவீங்க, எல்லாத்துக்கும் திணறுவீங்க, நடுங்குவீங்க, நடுக்கம் வரும். இதனால் படைப்பாற்றல் குறையும். குழந்தை பிறக்கிறதெல்லாம் தள்ளி போகும். அதாவது இந்த சுவாதிஷ்டானம் அடைப்பட்டு இருந்துச்சுன்னா இதெல்லாம் இருக்கும். இதை நான் ஏன் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா, குழந்தை இல்லைன்னு நீங்கள் யார்கிட்டையாவது போய் சொன்னீங்கன்னா அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை கேட்டுப்பார். இந்த கோவிலுக்கு போய் இந்த குளத்தை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலில் சுற்றி வாங்க. ஏன் தெரியுமா? அந்த படைப்பாற்றலுக்கு தேவை நீர். இந்த படைப்பாற்றல் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாமல் திணறதுனால உறவுகளுக்குள்ள தடை ஏற்படும். வாழ்க்கையில் விருப்பம் இல்லாமல் வாழ வேண்டியிருக்கும். இப்போ இந்த இயற்கை தீர்வு தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த படைப்பாற்றலும் இந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் உங்களுக்கு, அதாவது இந்த சுவாதிஷ்டானம் இயங்கிறதுக்கு தேவை தண்ணீர். தண்ணீர்னா ஆற்றுல குளிக்கிறது, குளத்தில் குளிக்கிறது, கடல், அருவி எதுவாக இருந்தாலும் சரி, நீரில் இறங்கி நீந்துறது. வெறுமனையே காலில் அந்த தண்ணியில் வச்சுட்டு காலை ஆட்டிக்கிட்டே உட்காந்துருங்க எவ்வளோ நேரம் வேணாலும். தண்ணி உங்களுடைய உணர்வுகளின் கண்ணாடி. அது ஓடும்போது உங்கள் மனசில் இருக்கிற அந்த தேக்கம், இந்த தேவையில்லாத எண்ணத்தெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போயிடும். உங்கள் உடம்புல இருக்கிற தேவையற்ற எண்ணங்களை எடுக்கிறதுனால உங்களுக்கு படைப்பாற்றல் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு, நீரின்றி அமையாது உலகு. அது தண்ணிக்காக சொன்னது மட்டும் இல்லைங்க, நீரோட ஆன்மீக சக்தி அத்தனை அதிகம். உங்களுக்கு தெரியாத ரகசியம், அதனால தான் இதை சொல்கிறேன்.
இந்த கோவிலுக்கு போனா கூட அந்த குளத்தங்கரை கிட்ட போயிட்டு அந்த தீர்த்தத்துல குளிக்க கூட இல்லைன்னாலும் பரவாயில்ல, காலை வச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க. அதனால உங்க உடல்ல இருக்கிற அந்த தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் போயிடும், உணர்வுகள் எல்லாம் போயிடும். உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அது மகிழ்ச்சி கொடுத்தா, மகிழ்ச்சின்றது வந்துட்டாலே உடம்புல எல்லா சந்தோஷமும் தன்னால வந்துடும். அடுத்தது மணிப்பூரகம், 3வது சக்கரம். இது இருக்கிறது வந்து தொப்புளுக்கு மேல, தொப்புளுக்கு மேல் பக்கம். அதே 1 இன்ச்சுக்கு மேல தான். இந்த சக்கரம் அடைப்பட்டுச்சுன்னா என்ன நடக்கும்னா, தன்னம்பிக்கை இல்லாமல் போகும். இந்த சக்கரம் உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை இல்லைன்னா என்ன ஆகும்? முடிவு எடுக்கிறதுக்கு பயம். அடுத்தது நான் யாரு அப்படின்னு ஒரு குழப்பம். அடுத்தது என்னால எதையும் செயல்படுத்த முடியல அப்படின்றது. அடுத்தது எதுக்கெடுத்தாலும் குழப்பம். எவ்வளோ சுலபமா உங்களுக்கு ஒரு விஷயத்த சொன்னா கூட அதுலேயும் ஒரு குழப்பத்தை தேடி கண்டுபிடிச்சி நிலையற்ற தன்மை இருக்கும். இதனால என்ன ஆகும்னா செரிமான பிரச்சனை வரும். எது சாப்பிட்டாலும் நெஞ்சிலேயே நிற்கும். ஒரு மாதிரி செரிமான பிரச்சனை, இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ரொம்ப உடல் நலம் படுத்துக்கிட்டே இருக்க வைக்கும். இதுக்கு தீர்வு என்ன? 6 to 8 சூரிய ஒளியில நிற்கணும். அதுவும் தொப்புள் வந்து சூரிய ஒளி படுற அளவுக்கு நிற்கணும். நீங்கள் அந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க. காலையில் எந்திரிச்சு குளித்ததுமே வெற்று உடம்போட சூரியனை கும்பிடுவாங்க இந்த ஆண்கள். அதாவது இடுப்பில் அந்த குளிச்சுட்டு ஒரு டவல் தான் இருக்கும், மேல் பக்கம் எந்த மறைப்பும் இருக்காது, பனியன்லாம் இருக்காது. ஏன்னா அந்த சூரிய ஒளி ஸ்ட்ரைட்டாக அந்த தொப்புளில் படுறதுனால அது வந்து சூரியனை வணங்கி அதை பார்த்த மாதிரி நின்று கும்பிடுங்க. சூரியன்றது வெப்பம் மாத்திரம் இல்லை, அது கிட்ட இருந்து அந்த ஆதி மூல சக்தி நமக்கு கிடைக்கும். இதை வந்து சித்தர்களும் நிரூபிச்சிருக்காங்க. இந்த சூரிய நமஸ்காரம் செய்கிறது உடற்பயிற்சிக்காக இல்லை, சூரியன் கிட்ட இருந்து தன்னம்பிக்கை வேணும் அப்படின்றத நம்ம வாங்குறோம். சூரிய நமஸ்காரம் செஞ்ச பின்னாடி உங்களுக்குள்ள ஒரு நெருப்பு சக்தி ஒரு அந்த வயிற்றுக்கு சரியா போய் சேரும். இயற்கையா இருக்கிற உங்க வயிற்றை வந்து அந்த நெருப்பு சக்தி சேர்றதுனால மணிபூரண அக்னி அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு செயல்படும். அதனால வந்து உங்களுக்கு செரிமானம் டக்கு டக்குன்னு ஆகிறது. அந்த முதல்ல நான் சொன்ன மாதிரி தன்னம்பிக்கை வர்றது. அந்த காலையில் 6லேருந்து அந்த நேரம் 8க்குள்ள நீங்கள் இதை பண்ணுங்க. சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்கிறது அதனால தான். நீங்கள் அது கூட வேணாம், குளிச்சுட்டு இடுப்பில் ஒரு துண்டை கட்டிட்டு நேராக மொட்டை மாடியில் போய் அந்த தொப்புள் சூரிய ஒளி உங்கள் வயிற்றில் படுற மாதிரி 6லேருந்து 8க்குள்ள ஒரு 10 நிமிஷம் நில்லுங்க. கண்ணை மூடி கூட நில்லுங்க. ஆனால் அந்த சூரியனை ஸ்ட்ரைட்டாக பாருங்க. அது அவ்வளோ ஆற்றல் கொடுக்கும். உங்கள் வயிற்றில் இருக்கிற தேவையில்லாததெல்லாம் கரைக்கிறதுனால உங்களால் தன்னம்பிக்கையோட சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் செய்ய முடியும். இது வந்து அந்த 3வது சக்கரம். 4வது சக்கரம் அநாஹதம். இது எங்கே இருக்குது? நம்ம இதயம். இந்த சக்கரம் நம்ம இதயத்தில் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உணர்ந்ததால தான் சொல்கிறேன். இது இதயத்தில் இருக்குது. இந்த சக்கரம் அடைப்பட்டா யார் உங்ககிட்ட வந்து ஆசையாக பேசினா கூட உங்களால் அந்த ஆசையை புரிஞ்சிக்க முடியாது. உங்ககிட்ட யாராவது விருப்பத்தோடு வந்து உட்காந்து ஏதாவது பேசணும்னு நினச்சாலும் கடுக்கடுன்னு கோபமாக இருப்பீங்க. ரொம்ப தனியாக இருக்கணும்னு நினைப்பீங்க. பொறாமை வரும். அதே மாதிரி யாராவது வந்து செஞ்ச தப்புக்கு சாரிங்க தெரியாமல் பண்ணிட்டேன்னாலும் அந்த மன்னிப்பை இந்த மனசு ஏற்றுக்காது. ஏன்னா அந்த அநாகத்தம் அடைச்சிடுச்சு, இதயம் வாசல் மூடிடுச்சு அப்படின்ற மாதிரி. இந்த அநாகத்தம் ஹார்ட் சக்கரா இது மூடினதுனால உங்களால் யாரையும் மன்னிக்க முடியாது, யார் நேசிக்கிறதையும் புரிஞ்சிக்க முடியாது.
இது வந்து சில நேரம் உங்களுக்கு யார் நல்லது பண்ணாலும் அது உங்களுக்கு தீமை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பொறாமை குணம் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுடைய மார்பில் வலி வரக்கூடிய அறிகுறிகள் அதிகம் இருக்கும். அதாவது ஹார்ட் அட்டாக்கு இல்லை இதய சம்பந்தமான நோய்கள் வர்றது அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம இந்த இதயத்தை காப்பாற்ற என்ன செய்யணும்? அப்போ வந்து பழைய மரம் இருக்கு பாருங்க, ரொம்ப காலத்து மரம், ஒரு பெரிய மரம், ஏதாவது உங்கள் வீதியில் இருக்கலாம், இல்லை கோவிலில் இருக்கலாம். ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறது இயற்கை முறை. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்களேன். நல்லா 2 கையால் மார்பு அந்த மரத்தில் படுற அளவுக்கு அணைச்சிக்கங்க அந்த மரத்தை. 5 நிமிஷம் மூச்சு விடுங்க. அதாவது மூச்சை இழுத்து விடுங்க. மரம் உயிர் உள்ளது, அதனால் ஆக்சிஜன் மட்டும் கொடுக்கறதில்ல. ஆனால் உங்களுடைய இதயத்தில் இருக்கிற பிரச்சனையை அது சரி செய்யுது. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? அது உங்களுடைய இதயத்தில் இருக்கிற தேவையில்லாத அந்த எண்ணத்தெல்லாம் எடுத்துட்டு ஒரு அமைதியான வைப், அதாவது அந்த அதிர்வலையை வெளிப்பட வைக்குது, ஒரு அமைதியை கொடுக்குது. அந்த அதிர்வு உங்கள் இதயத்தை மென்மையாக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த சித்தர்கள்லாம் பார்த்துருப்பீங்க, மரத்தடியில் உட்காந்து தான் தவம் இருப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஞானம் அதிகமாக கிடைக்கும். மரம்தான் இந்த சித்தர்களுடைய முக்கிய குரு. மரத்தடியில் தான் எல்லா சாமியாரும் உட்காருவாங்க. அதுக்கு காரணம் எல்லாம் அதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதனால் வந்து இந்த மரத்தை கட்டி அணைக்கிறது மூலியமா, அதாவது 5 நிமிஷமாவது, 10 நிமிஷம் கூட எடுத்துக்கோங்க. ஆனால் இதை பற்றி இன்னொரு பதிவிலேயே நான் சொல்லுவேன், கோவில் விஷயத்தில் சொல்லுவேன். ஏன்னா கோவிலுக்கு போகிறது எதுக்காகன்ற ஒரு பதிவில் நான் இதை பற்றி சொல்லுவேன். ஏன்னா மரத்துக்காக தான் கோவிலுன்ற ரகசியம் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ஸ்தல மரம் ஏதாவது இருக்கும், அது வந்து 1000 வருஷம் 2000 வருஷம் அது ஆல்ரெடி பூமியிலேருந்து நிறைய விஷயத்த சேகரித்து வச்சுருக்கோம். நீங்கள் இந்த மரத்தை ஹக் பண்ணி ஒரு 10 நிமிஷமாவது கட்டி அணைச்சி பாருங்க. உங்கள் மனசில் இருக்கிற பாரத்தை சுத்தமாக எடுத்துரும். அந்த மரத்தை கட்டி அணைக்கும் போது உங்களுடைய அந்த மார்பு அந்த மரத்தோட சேர்ந்திருக்கணும். அது உங்கள் மனசில் இருக்கிற தேவையில்லாத விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு நல்ல எண்ணத்தை கொடுக்கும். ஆக்சிஜன் மாத்திரம் இல்லை, அமைதியான அதிர்வலையை கொடுக்கும். இந்த அதிர்வு உங்கள் இதயத்தை மென்மையாக்கும். எந்த முனிவரும் கோவப்பட மாட்டாங்க. எந்த சித்தர்களுக்கும் கோபம் வராததுக்கு காரணம் இந்த மரம்தான். நம்ம புத்தனுக்கே ஞானம் சொன்னது போதி மரம்தான், இந்த அரச மரம்தான். அதனால் வந்து அந்த மரத்துக்கு அந்த சக்தி இருக்குது. அதனால தான் இந்த குருக்கள் எல்லாருமே, இந்த சித்தர்களுக்கெல்லாம் குரு அப்படின்னா இந்த மரம்தான். இப்போ உங்களுக்கு இத்தனை விஷயம் புரிஞ்சிடுச்சு. 5வது விசுத்தி சக்கரம். இந்த சக்கரம் எங்கே இருக்குது? நம்மளுடைய கழுத்தை இப்படி நிமிர்ந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் தொண்டைக்குள்ள ஒரு இடத்துல குழி இருக்கும். தொண்டையில் வந்து ஒரு இடத்துல நம்ம முழுங்கினா கூட அந்த இடம் தெரியும். அதுதான் அந்த தொண்டை இருக்கிற இடத்துல தான் அந்த சக்கரம், விசுத்தி சக்கரம். இது அடைப்பட்டுச்சுன்னா என்ன என்ன நடக்கும் அப்படின்னா, உண்மையா இருந்தா கூட சொல்ல மாட்டீங்க, தயக்கம் வரும். நீங்களே புரிஞ்சுப்பீங்க, என் கருத்து முக்கியமே கிடையாது, யாரும் நம்ப மாட்டாங்க, என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, கோழை மாதிரி இருப்பீங்க. இதனால் உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை வரும், தொண்டை வலி வரும். அதுவும் இல்லாமல் கலை இருந்தாச்சு, அதாவது உங்களுக்கு ஏதாவது வரைகிற கலையோ இசையோ எழுத்தோ எதுவாக இருந்தாலும் உங்களால் சரியாக செய்யவே முடியாது. உங்களுடைய கலை ஆர்வம் தடைப்படும். இதுக்கும் இயற்கை தீர்வு இருக்குது. அது என்ன தீர்வுன்னா, சுத்தமான காற்றை சுவாசிக்கணும். ஏதாவது ஒரு பார்க்குக்கோ அல்லது மொட்டை மாடிக்கோ
இல்லை வந்து பீச்சுக்கோ இல்லை மலை பிரதேசத்துக்கோ போனீங்கன்னா கண்ணை மூடி உட்காருங்க தரையில். உட்காந்துட்டு அதாவது 4 நிமிஷம் ஆழமாக சுவாசிங்க. கையில் எண்ணிக்கிங்க. 1 2 3 4 ஆழமாக சுவாசிங்க. 4 நிமிஷம் அப்படியே நிறுத்திடுங்க. வெளியிலேயே விடாதீங்க, எதுவும் சுவாசிக்காதீங்க. அடுத்தது 8 நிமிஷம் நிதானமாக கவுண்ட் பண்ணிக்கிட்டே அந்த காற்றை வெளியில் விடுங்க. 4 இழுக்கணும், 4 நிறுத்தணும், 8 வந்து அந்த காற்றை வந்து மெதுவாக விடணும். அதுவும் வாயால் தான் விடணும். 4 மூக்கால சுவாசிக்கணும், 4 நிமிஷம் நிறுத்தணும், 8 நிமிஷம் மூக்கு இல்லை வாயால் மெதுவாக அந்த காற்றை கவுண்ட் பண்ணிக்கிட்டே விடணும். கவுண்ட்டுனா கையில் கவுண்ட்டு. காற்று வாக்கு சக்தியின் ஆதாரம். சுத்தமான காற்று தொண்டைக்கு போச்சுன்னா சுத்தப்படுத்துறதோட உங்கள் வார்த்தையில் வலிமை இருக்கும். நீங்கள் எது சொன்னாலும் அது கரெக்டாக நடக்கும். அதில் ஒரு ஹானஸ்ட் இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறீங்க சொல்கிறீங்கன்னா அது வந்து அவ்வளோ அந்த ஆற்றல் இருக்கும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல எங்குமே காணோம். அந்த ஒளி உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தியை கொடுக்கும். நீங்கள் பேசுகிறத அத்தனை பேரும் நிறுத்தி நிதானமாக கேட்க வைக்கும். அந்த சுவாசம்ன்றது வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அதனால் அந்த 4 இழுக்கணும், 4 நிமிஷம் அப்படியே நிறுத்தணும், 8 நிமிஷம் நீங்கள் அதை வந்து வாயை திறந்து விடணும். இது உங்களுக்கு த்ரோட் பகுதி சுத்தமாக்கும். இதனால் உங்களால் பேச்சாற்றல் சூப்பராக இருக்கும். நீங்கள் எதை சொன்னாலும் காந்தம் போல் நின்று கேட்கணும் போல இருக்கும். அதனால் வந்து அதை பயன்படுத்துங்க. 6வது சக்கரம் ஆக்ஞா சக்கரம். இது எங்கே இருக்குது? சரியாக புருவத்து மத்தியில் தான் இருக்குது. இந்த புருவத்து மத்தியில் இருக்கிற இந்த சக்கரம் அடைப்பட்டால் குழப்பம் இருக்கும். எவ்வளோ நல்ல விஷயமா இருந்தாலும் உங்கள் மனசு குழம்பிக்கிட்டே இருக்கும். இதனால் தலைவலி வரும். மனசில் படுத்தாலும் கனவு வராது. தேவையில்லாத சிந்தனைகளும் போராட்டமும் மாத்திரம்தான் தெரியும். இந்த புருவத்து மத்தியில் இருக்கிற ஆக்ஞா சக்கரம் தடைப்பட்டா, அதே மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட யோசிக்கிறதுக்கு மூளை வேலை செய்யாது. என் வாழ்க்கையில் எந்த பக்கம் போகிறதுன்னு கூட தெரியல, யாரை நம்புறதுன்னு தெரியல அப்படின்ற உணர்வு உங்கள் மனசில் ஆழமாக வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு இடத்துக்கு போங்க. நட்சத்திர தியானம். இது பேர் வந்து நட்சத்திர தியானம். விளக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. நேராக மொட்டை மாடிக்கு போங்க. இருட்டாக இருக்கிற இடத்துல உட்காந்துக்குங்க. நான் சொல்கிறதெல்லாம் இயற்கை சம்பந்தப்பட்ட ஒரு தீர்வு தான். உட்காந்துட்டு வானத்தை பாருங்க, இல்லை படுத்துட்டு கூட பாருங்க. அப்படியே ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை பாருங்க. நீங்கள் ஒரு நட்சத்திரத்தை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நட்சத்திரத்தை உத்து பாருங்க. வேற எதுவுமே இல்லை. கண்ணி இமைக்காம அந்த ஒரு நட்சத்திரம் மாத்திரம் அது எங்கே இருக்குதோ, 3 நட்சத்திரம் பக்கத்தில் ஒன்று இருந்தால் சரி, இல்லை வந்து அந்த நிலவுக்கு பக்கத்தில் ஒரு நட்சத்திரம் இருந்தால் சரி, இது வந்து உங்கள் 6வது கண்ணை திறக்கும். இந்த நட்சத்திரத்தை நீங்கள் வந்து உன்னிப்பாக கவனித்து பார்க்கறதுனால உங்களுடைய கண்களும் மனமும் அமைதியாகும். இமைக்காமல் பார்க்கறதுனால உங்கள் பார்வை திறன் அதிகமாகும். அதுவும் வானத்தில் இருக்கிற ஒரு நட்சத்திரம், எங்கேயோ இருக்கிற அந்த ஒரு நட்சத்திரத்தை இமைக்காமல் நீங்கள் பார்க்கறதுனால படிப்படியாக உங்களுடைய கண் ஆற்றல் அதிகமாக இருக்கும், மனம் அமைதியாக இருக்கும். உங்களுடைய
உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு கண். அதாவது வெளியில இருக்கிற கண், வெளியில இருக்கிற உலகத்த பார்க்கும், உங்க கண்ணு. ஆனா உள்ள இருக்கிற கண் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா அந்த நட்சத்திரத்த பார்க்கறதுனால, பல கோடி ஆண்டுகள் போய் அந்த நட்சத்திர ஒளி உங்க கண்ணுக்கு வந்து சேருது. இதனால அத நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துடைய ஆற்றல் உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கும். அந்த காலத்துல வந்து மொட்டை மாடியில படுப்பாங்க. தூக்கம் வரலன்னா வானத்துல பார்த்து, அந்த பக்கம் 5 நட்சத்திரம் இருக்குல்ல, இந்த பக்கம் 3 நட்சத்திரம் இருக்குல்ல, இத தான் பண்ண சொல்றேன். நம்ம பண்றதுனால, நம்ப வந்து கூர்மையா பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஒரே பொருள உத்து பார்க்கறதுனால, உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற கண் திறக்கும். அந்த கண் திறக்கறதுனால, உங்களுக்கு உள்ளுணர்வு நல்லா செயல்படும். இதனால உங்களுக்கு எல்லா விஷயமும் தெளிவா புலன்படும். பிரபஞ்சத்துடைய பெருமை எல்லா விஷயமும் புரியும். இத சொன்னது ரமண மகரிஷி. "உள்ளே பார், அங்கே எல்லாமே இருக்குது" அப்படின்னு சொன்னார். உண்மையாவே நமக்குள்ள தான் எல்லாமே இருக்கு. ஆனா நம்ப அத செயல்படுத்துறதில்ல. அத நம்ம தெரிஞ்சுக்கல. அடுத்தது 7வது சக்கரம் சொல்லப் போறேன். அது பேரு வந்து சஹஸ்ராம் அப்படின்ற சக்கரம். இது வந்து உச்சம் தலையில இருக்கிற சக்கரம். உச்சம் தலைனாலே நம்ம தலையில நடு பகுதி மேல் பக்கத்துல. இதுதான் அந்த சக்கரம். இது அடைபட்டா உங்களுடைய மனசு, நான் தனியா இருக்கேன், எனக்குன்னு யாருமே இல்ல அப்படின்ற உணர்வு வந்துரும். இந்த உணர்வு வர்றதுனால உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் வரும். இந்த குழப்பம் வர்றதுனால சாமியையும் நம்ப மாட்டீங்க, மனுஷனையும் நம்ப மாட்டீங்க. உங்களுடைய உங்களுக்கு நெருங்குனவங்களையும் நம்ப மாட்டீங்க. உங்களையே நம்ப மாட்டீங்க. நான் வாழறதே வேஸ்ட்டு. மொத்தத்துல உங்களுடைய வாழ்க்கை அர்த்தமில்லாமல் போகும். இந்த வாழ்க்கையே பிடிக்காது. எத பார்த்தாலும் பிடிக்காது. உறவுகளையும் பிடிக்காது. புதுசா வர்றவனையும் பிடிக்காது. இறைவனையும் பிடிக்காது. உங்களையும் பிடிக்காது. மொத்தத்துல இந்த வாழ்க்கை ஏன் வாழறேன்? எனக்கு வேணாம், வேணாம் அப்படின்னு ஒரு வெறுப்புணர்ச்சி, நிம்மதி இல்லாம இருக்கும். அப்ப நம்ப இதைக்கும் ஒரு சக்திய இருக்கு இயற்கை. அது என்னன்னா, பௌர்ணமி நேரத்துல நேரா மொட்டை மாடியில போய் இதுக்கு எல்லாத்துக்குமே மொட்டை மாடின்னு கிடையாது. மொட்டை மாடி இல்லாதவங்க ஜன்னல் பக்கம் உட்காருங்க. இல்லன்னா தெருவுல வாசல்ல போய் உட்காருங்க. அப்படியே நான் ஃப்ளாட்ல இருக்கேன் அப்படின்னா, நடந்து வீதியில போயிட்டு ஏதாவது ஒரு பார்க் மாரி இருக்கும். அந்த இடத்துல உட்காருங்க. உட்காந்துட்டு நிலவ பார்த்துக்கிட்டு மௌனமா இருங்க. எந்த மந்திரமும் சொல்ல வேணாம். எந்த யோசனையும் வேணாம். மௌனமா இருங்க. நிலவோட ஒளி சந்திரன் கிட்ட இருந்து, அதாவது சூரியன் கிட்ட இருந்து கடன் வாங்கின அந்த மெல்லிய ஒளி, ஆழமான சக்தி, அந்த ஒளி நீங்க உட்காரும்போது உங்க உச்சந்தலையில படும். இதனால உங்களுக்கு இயற்கையாவே அந்த பிரபஞ்சத்துடைய கனெக்ஷன் கிடைச்சிடும். உங்களுக்கு இயற்கையாவே அந்த பிரபஞ்சம் இந்த நில ஒளினால உங்களுடைய அந்த உச்சம் தலையில இருக்கிற அந்த சக்கரத்துடைய கதவு திறக்கும். "சிவமாகி நின்றாய் எனக்கே சிவமே" அந்த நிலை வந்துரும் உங்களுக்கு. அது முழுமையா திறந்துச்சுன்னா, உங்களுடைய வாழ்க்கை பிரமாதமா இருக்கும். ஏன்னா, அந்த நில ஒளின்றது வந்து பௌர்ணமியில வந்து அதனால தான் கிரிவலம் போங்க, ஏதாவது மலைக்கோயில் போங்க. உங்களுக்கு மனசு குழப்பம்னா ஒரு வாட்டி கிரிவலம் போயிட்டு வாங்க. ஒரு வாட்டி போனாலே இதெல்லாம் நடக்கும்னா, நமக்கு இப்ப இந்த 7 சக்கரத்த எப்படி செயலாற்றணும் அப்படின்றது தெளிவா தெரிஞ்சிருச்சு. அப்போ இத வந்து நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நான் ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றேன். காலையில 10 நிமிஷம் மண்ணுல நடங்க, வெறும் காலோட. அதே மாரி வாரம் ஒரு தடவ ஆத்துலயோ, கடல்லயோ ஏதோ ஒரு நீர் நிலையத்துல குளிங்க.
தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. மரத்தடியில ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, கட்டி அணைங்க. அந்த நிமிஷம் மூச்சு விடுங்க. நான் சொன்னதெல்லாம் ஷார்ட் ஃபார்ம்ல தான் சொல்லியிருக்கேன். ஆனா நீங்க நோட்ல இத சரியா எழுதுங்க. தினமும் நைட்டு ஏதாவது ஒரு நட்சத்திரத்த பார்த்து, சரியா மறுநாளும் போயி அதே நட்சத்திரம் கிடைக்குதான்னு பாருங்க. இல்லன்னா வேற ஒரு நட்சத்திரத்த தேர்ந்தெடுங்க. அடுத்தது பௌர்ணமியில மௌனமா நிலவ பாருங்க. இயற்கை உன்னை குணப்படுத்த காத்திருக்குது மகனே. நீ மட்டும்தான் வெளியே வரணும். இயற்கையோடு வாழறவன் நோய் இல்லாம வாழ்வான். நிச்சயமாவே இந்த 7 விஷயமும் நீங்க செயல்படுத்துனீங்கன்னா, உங்க வாழ்க்கையில ஒரு பிரமாதமான மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. இத கண்டிப்பா நீங்க செயல்படுத்துங்க. இல்லைன்னா கூட நான் சொன்னதுல இதுல எல்லா விஷயமும் நீங்க பண்ண முடியும். சில நேரம் உங்களுக்கு ஒரு வேளை எனக்கு வந்து டெய்லி நான் போய் பீச்சில் போய் தண்ணியில நிற்க முடியாதுன்னா, ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுக்குங்க. உட்காருங்க. அந்த தண்ணியிலேயே காலை வச்சுட்டு ஆட்டிகிட்டே உட்காந்துருங்க. இதெல்லாம் தான் நம்ம வீட்டில் சுலபமாக பண்ணக்கூடிய விஷயம். அதே மாதிரி நட்சத்திரம் பார்க்க முடியலையா, வண்டி எடுத்துகிட்டு போங்க. சும்மா ஒரு ஓரத்தில் நிறுத்திட்டு அப்படியே ஏதாவது ஒன்று பாருங்க கொஞ்ச நேரம். வேற எந்த கவனமும் வேணாம். இதெல்லாம் நீங்கள் தினமும் செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு கரெக்டாக ஒரு 21லேருந்து 48 நாளுக்குள்ள நல்ல மாற்றம் வரும். அதுக்கப்புறம் இது நல்லா பழகிடும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் வர்றத நீங்களே கண்கூடா பார்ப்பீங்க. ஏன்னா வந்து இயற்கை வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்த விஷயம். நான் இத படிக்கும்போதே இன்னொரு விஷயம் எனக்கு மனசுல பட்டுது. அது என்னன்னா, நம்ம வந்து இவ்வளோ சேஃபா இருக்கோம், இவ்வளோ பாதுகாப்பா இருக்கோம், நமக்கு இவ்வளோ நோய் வருது. ஆனா வீதியில இருக்கவனுக்கெல்லாம் எப்படி நோய் நொடி இல்லாம இருக்கு? அப்படின்ற கேள்வி எனக்கு எழும்புச்சு. அதுக்கான பதிவு அடுத்த பதிவுல வரும். நம்ம யோசிக்கிறது செயலாற்றணும். நான் இப்போ உங்களுக்கு சுலபமா சொல்லிட்டேன். நிதானமா நீங்க இத பத்தி ஒரு நோட்ல எழுதி வச்சு முடியறத செய்யுங்க. முடியாதத நான் சொன்ன மாரி சுலபமா மாத்திக்கங்க. ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சு அதுல கால வச்சு உட்காருங்க. ஏன்னா இது எல்லாமே உங்கள ரொம்ப ஆரோக்கியப்படுத்தும். உங்களுக்கு என்ன என்ன பிரச்சனை இருக்கோ எல்லாமே இதுல தெரிஞ்சிடுது பாருங்க. ஒண்ணுக்கும் ஒவ்வொரு தீர்வு இருக்கு. முதல் விஷயத்துக்கு உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை வந்துடுது. 2வது விஷயத்துக்கு வந்து உங்களுக்கு குழந்தை செல்வத்துக்கு, பாக்கியத்துக்கு வழி கிடைக்கும். அதுவும் இல்லாம அதாவது எந்த பிரச்சனையும் இல்லாம குடும்பம் நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல எண்ணம் வந்துரும். அடுத்தது வந்து நம்ப சூரிய ஒளி படுறதுனால நம்மளுக்கு தேவையில்லாத வயித்துல வர பிரச்சனைகள் எல்லாம் வராம, நம்மள கோவப்படுத்தாம அந்த நல்லது நடக்கும். அதான் நெருப்பு வயித்துக்குள்ள படுறதுனால. அடுத்தது வந்து இதயம். இதயம் நிம்மதியா இருக்க மரத்த கட்டிப்பிடி. அடுத்தது வந்து விசுத்தி. தொண்டை. தொண்டை நல்லா இருந்துச்சுன்னா 4, 4, 8. 4 இழுக்கணும், 4 வச்சுக்கணும், 8 வாய் திறந்து விடணும். 4, 4, 8. இந்த காற்று பயிற்சினால உன்னுடைய ஆயுள் கூடும். அதுவும் இல்லாம மனசு நல்லா இருக்கும். தொண்டை நீ பேசுறது கம்பீரமா 4 பேருக்கு புரிய வைக்கும். அடுத்தது வந்து புருவத்து மத்தியில இருக்கிற அந்த எண்ணம் உன்னுடைய குழப்பம் தீர்த்து தெளிந்த புத்தியை கொடுக்கும். அடுத்தது உச்சந்தலை. இது வந்து உனக்கு உலகத்தையே புரிய வைக்கும். அவ்வளவு ஆற்றல் கிடைக்கும். நிச்சயமா இத செய்யுங்க. உங்களுடைய அந்த 3வது கண்ணு எங்க இருக்குன்னு கேட்பீங்க. அது திறக்கும். அப்போ வந்து உங்களுக்கு எல்லா சக்தியும் கிடைக்கும். இத நிச்சயமா பயன்படுத்துங்க. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்காக நான் இதை இவ்வளோ நேரம் நிறுத்தாம சொல்றேன்னா, அதுக்கு எனக்கு ஆற்றல் கொடுத்த இந்த இறைவனுக்கு நன்றி. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. வேற ஒரு நல்ல விஷயத்துல உங்களை சந்திக்கிறேன். ஏன்னா அடுத்து ஒரு சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன்.
நமக்கு இவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும்போது இவ்வளோ பிரச்சனைகள் வருது. ஆனால் வீதியில் இருக்கிறவன் எப்படி தெளிவாக இருக்கான் அப்படின்றத பற்றி உங்களுக்கு அந்த பதிவு இருக்கும். அடுத்து ஒரு பதிவும் இருக்குது. அது வந்து கோயிலுக்கு போகிறது எதுக்காக அப்படின்ற விஷயம். அது வந்து இன்னும் சிறப்பான பதிவு. ஏன்னா அங்கே என்ன சக்தி இருக்குது. ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன். இது வேற விதமான பதிவு. நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மருந்து மாத்திரை வேணாங்க. மன நிம்மதி தன்னால் வந்துடும். உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.